விழுப்புரம் மாவட்டத்துல பெரும்பான்மையாக தலித் மக்கள் வாழக்கூடிய பகுதி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பொறுப்பாளர்கள் அறிவிக்கிறதுல எந்த இதுலயுமே மாவட்ட நிர்வாகத்துல தலித்துகளுக்கு இடம் கொடுக்கல. இஸ்லாமியர்களுக்கும் தகுந்த விகிதாச்சார அடிப்படையில இவங்க பொறுப்பு போடல. இன்னொன்னு, இவங்க வந்து யார பார்த்தாலும் மாற்று கட்சியிலிருந்து வந்தவங்க அப்படின்னு இதே ஒரு குறையை முன் வச்சு எங்களை வந்து புறக்கணிக்கிறாங்க. இந்த தம்பிமார்கள்ட்ட கேட்டா தெரியும், ஒவ்வொரு பொருளுக்குமே பணம் வாங்குறாங்க. இன்னைக்கு வந்து மாற்று அரசியல முன்னெடுக்கிறான்னு சொல்லிதான் நாங்களாம் வந்திருக்கிறோம். ஊழலற்ற ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுப்போம் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே நாங்கள் இந்த கட்சியில் எங்களை இணைச்சிருக்கிறோம். ஆனா இதெல்லாம் தளபதிக்கு தெரியுமா, தளபதி விஜய் அவர்களுக்கு தெரியுமா என்னன்னு எங்களுக்கு தெரியல. இதை அவர் உரிய நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இங்க வந்து வர பொறுப்பாளர் அத்தனை பேர்ட்டுமே பணம் கொடுத்திருக்காங்க. அதுக்கான ரெக்கார்டு எங்கள்கிட்ட இருக்கு, அதுக்கான டீடைல்ஸ் எங்கள்கிட்ட இருக்கு. தளபதிக்கு வைக்கிற கோரிக்கை, தளபதி வந்து அரசியல் தெரிந்தவர்களை கூட வைத்துக்கிட்டு அரசியல் பண்ணணும். கொள்கை தலைவர்கள் அறிவிச்சா மட்டும் போதாது, அந்த கொள்கை தலைவர்களை அறிந்து அவர்களுடைய கொள்கைகளை இந்த மண்ணில் விதைக்கக்கூடிய அறிவார்ந்த இளைஞர்களை இந்த கட்சியில் இணைத்துக் கொண்டு அரசியல் செய்ய வேண்டும். ஊழல்வாதிகளை வைத்துக் கொண்டு இங்க ஊழலை ஒழிக்க முடியாத தோழர்களே, மீண்டும் மீண்டும் நாங்க இது வந்து என்னன்னா தளபதிக்கு கொடுக்கிற வேண்டுகோள். ஏன்னா தளபதி தன்னுடைய தொழிலை விட்டுட்டு 200 கோடி சம்பளத்தை விட்டு இன்னைக்கு இந்த பொது சமூகத்துக்கு வேலை செய்யணும்னு சொல்லி வந்திருக்காரு. அப்பேற்பட்ட சூழ்நிலையில இவங்க எல்லாருமே தளபதி ஏமாத்துறாங்க. இதே மாதிரி கட்சி நடத்தினா டெபாசிட் கூட வாங்காது தமிழக வெற்றி கழகம். வேணா நாங்க